வணக்கமுங்க. இது உங்கள் கொங்குலோன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளுக்கு பொழுதோட நேரம் என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாமுங்க. இப்போ எங்கேயோ கிளம்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, தீனி வெட்டுத்தாங்க. அது மழை, பெரிய மழையும் இல்லை, சின்ன மழையும் இல்லைங்க, தூரிகிட்டே கிடக்குது. நம்ம டைகர் வேறு பின்னாடியே வருதுங்க, விஸ்வாசமாமா. அது பார்த்திங்கன்னா 4 நாளாக கொரன்னு இருமிட்டு கிடக்குது. அப்போ நீ மறுபடியும் வந்தீங்கன்னா 6 ஆஸ்பத்திரி தூக்கிட்டே நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு அதையும் முடுக்கி விட்டுங்க. நான் தீனி வெட்டு கிளம்பிட்டோம்ங்க. அது பார்த்திங்கன்னா மழை விட்டபாடு இல்லைங்க, கொசுன்னு தூவிட்டே கிடக்குதுங்க. அப்போன்னு சொன்னாங்க வீட்டில், ஓசாமி காலையில் நேரத்தில் வெட்டிட்டு வா தீனு, மழைக்கெல்லாம் வந்துட மாட்டிருக்குது அப்படின்னு. நானும் சொன்னேன், 4 நாளாக இந்த வெண்டைக்காட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு மழை பெய்யுன்னு எல்லாம் வேண்டாத தெய்வம் இல்லைங்க. எல்லா சாமியும் கும்பிட்டு படுத்துட்டு இருந்தேன், ஒரு மழை வரலாச்சு. இன்றைக்கி எங்கே வரப்போகுதுன்ட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம நேரம் வந்துருச்சுங்க. அப்பன்னு சொன்னாங்க, நீ அத்தனை டைலாக் பேசுகிற போதே தெரியும் மழை வரும்னு. இன்றைக்கி வந்துட்டு நீ போய் வெட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அவையும் பேசுகிறாங்க. சரி, நாம் செய்கிற கடமை செஞ்சு தானே காணும். இப்போ நாம் வேணால் 3 நேரமும் விதமாக ஆக்கிங்கிறோமுங்க. அப்புறம் மாடு கணக்கெல்லாம் வேணும்லைங்க, அது அப்புறம் நம்மளே பேசுங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்ன வைக்கப்பில்லை போட்டால் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி போட்டு. வைக்கப்பில்லு போட்டால் வேலை முடிஞ்சதுங்க, அப்புறம் அதுக்கும் பச்சை தீனெல்லாம் வேணும்லைங்க. அப்படித்தாங்க. அது இவ்வளோ நல்லவனான்னு கேட்காதீங்க. ஏதோ பச்சை தீன் போட்டால் தாங்க பால் நாளைக்கு போசி வச்சா பால் கறக்க முடியும். இல்லைங்கன்னா அப்புறம் வர தீனை போட்டு தண்ணி காட்டினீங்கன்னா அப்புறம் நாளைக்கு போசி வச்சா போசி பால் நம்பாதுங்க. மூத்திரம் தாங்க பின்னாடி வச்சா நம்பு. அப்புறம் அதை கொண்டு என்னங்க காய்ச்சியே குடிக்க முடியுங்க. அதனால தாங்க சரி, என்ன மழையாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நாம் செய்கிற வேலையை செஞ்சு போடணுன்னு தாங்க செஞ்சுட்டுருக்குறேன். பார்த்திங்கன்னா தட்டு வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. மழை வாரிங்க எல்லாம் ஊற்றிக்கிட்டே கிடக்குதுங்க. நம்ம கேமராமேனும் பரவாயில்லைங்க, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த மழையிலையுமே வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அப்படிங்க. தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறோமுங்க. ஒரு செம வெட்டி எடுத்துகிட்டு போகிறோங்க. நல்ல நாள்லேயே தீனை கழிக்கும். இது இன்றைக்கி தொப்பரையெல்லாம் நனைஞ்சு கிடக்குதுங்க. இன்னைக்கு திங்குதே என்னன்னு தெரியல. பார்க்கலாம், நம்ம வெட்டுற கிழமைக்கு வெட்டி கொண்டு போட்டுடலாமுங்க. அது திங்கிறது அது பாடுங்க. அப்புறம் திங்கலிங்கன்னா அப்புறம் பட்னியாக தான் கிடக்கணும். சரி, நாம் எல்லாம் 2-3 அரி அரித்து வெட்டிட்டோமுங்க. செம்ம கட்டி தூக்கிட்டு போகிறோங்க. நல்ல நாளையே தூக்க முடியாதுங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணியில் நனைஞ்சு கிடக்கிறதுக்கு உணங்கணம் கணக்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம கேமராமேனு இப்படி நடங்க அப்படி நடங்க, அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்க, நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போட்டு நம்மளை படுத்தி எடுக்கிறாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் எடுத்து கொடுக்குறா அப்படிங்க. சரி, நம்மளுக்கு ஒரு கேமராமேன் இருந்தால் தானுங்க அது. இல்லைன்னு அது எப்படி வீடியோ எடுக்கிறதுங்க. இப்போ நாம் செமையை தூக்கிட்டு போகிறோமுங்க. மழை நின்ன பாடு இல்லைங்க, இல்லைன்னா பேஞ்ச பாடும் இல்லைங்க, தூரிகிட்டே கிடக்குது. தீனை கொண்டாந்து வைக்கிறோமுங்க. அதுலேயும் ஒரு இதுங்க, இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா, அதில் ஒரு யோசனைங்க. சரி, ஏதோ ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டாந்து உள்ளேயே வச்சிட்டோமுங்க. மக்காச்சோளத்தட்டு கொண்டு வந்தாச்சுங்க. உனக்கு மசால் பயிர் 2 சமையாக இருக்கணும், அதுவும் அறுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா காடையாகம் வதியாக கிடக்குது. அப்புறம் அறுக்கிறவங்க அதுவும் அப்படியே ஒரு 2 சமயம் அறுத்தாத்தாங்க தீனி பத்து, இல்லைன்னா தீனி பத்தாதுங்க. பக்கிப்பில்லை போட்டோம்னா மூஞ்சி பார்க்குங்க. அப்புறம் ஏதோ இதனால வெட்டி போட்டால் திங்கு வேணுமோ, வெட்டி கொண்டு போட்டுடலாமுங்க. மசால் பயிர் பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் டைம் கரணை போட்டுங்க, முதல் கட்டை வெட்டுறோமுங்க. மசால் பயிர் எப்படி வளர்த்துறேன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாமுங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரி, கொண்டு வந்து நீ சாலையில் எங்கே நனைஞ்சது, முழுசாக நனைஞ்சாச்சு, முக்காடு இருக்குங்கிற அப்படி கொண்டு வந்து மலையிலேயே போட்டோமுங்க. சரி, அப்படியே நறுக்கி போட்டுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே நம்ம கிடாயின்ஸ் எல்லாம் அப்புறம் பருத்தி கொட்டை வைப்பாங்க. தினமுமே நைட்டு வைப்பேன். இன்றைக்கி சரி வேலை முடியிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போவே வைக்கிறோமுங்க. இதுக்கு அதிகமாக போடலாமா, அதுக்கு வச்சா போடலாமா, அது ஒரு குழப்பங்க. எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு திங்கிட்டுன்னு சொல்லி போட்டு விட்டுட்டேங்க. இல்லை, பருத்தி கொட்டை வச்சா வேணால் மூக்கை பிடிச்சி தின்னு போடுங்க. தீனை வச்சா மூஞ்சி பார்க்குது பாருங்க, சண்டை போட்டு திங்குது. அதுக்குள்ளே நீ தீனுக்கும் வழி இல்லைங்களே, எங்கே போய் பில்லு அரிக்கிறதுங்க. வெயில் இருந்தால் கூட பில்லு அரிக்கலாமுங்க, அதுக்கும் வழி இல்லை. மழை வேஞ்சாவே மாடு கணுக்கெல்லாம் தீனுக்கு சிரமங்க. அதுக்குள்ளே இது வேறு பறக்குதுங்க, எனக்கு பால் கவுத்துருங்க இது அப்படின்னு சொல்லி போட்டு
நான் போய் களைக்கொடி அஞ்சாறு எடுத்துகிட்டு வந்து ஆட்டுக்குட்டிக்கு போட்டுடலான்னு சொல்லி போட்டு அது பிடுங்குறோமுங்க. அது நீ பிடுங்கினா நல்ல நாளையே வராது. அது போட்டு பிடுங்கி அஞ்சாறாக பிடுங்கி எட்டு வரோமுங்க. மழை வேறு நம்மளே ஃபுல்லாக நனைச்சி போடுங்களாட்டிருக்குது. தொப்பரையும் நனைஞ்சிக்கிறோமுங்க. நாளைக்கு சளிக்கிளி பிடிச்சிட்டா அதுவும் தொந்தரவு. சரி ஏதோ நாம் பண்ணுற வேலையை பண்ணணும்லங்க, அதுவும் அப்புறம் பட்டினியாக கிடக்குங்க. நாளை வலிச்சு கொண்டு ஒரு ஊசி போட்டோம்னா தின்ட்டு கிடக்குங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் அஞ்சாறு போட்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டுங்க. பாருங்கள் அருமையாக திங்குது. அடுத்தது ஒன்றுங்க, தீனி கொண்டு வந்ததால் நீ நறுக்கி வைக்கணும்லங்க. அது மாட்டுக்கு தீனி ரெடி பண்ணணும். ஆட்டு வேலை முடிஞ்சதுங்க. மாட்டுக்கு தீனி வந்து எல்லாம் நறுக்கி வச்சு வலிச்சு வைக்கணுங்க பூசியில். அப்புறம் மிஷினை எடுத்து விட்டு உள்ளே விட்டா அது வாட்டுக்கு வெட்டுதுங்க. ஏதோ இத்தனை நாளாக மிஷின் ஓட்டாது இருந்தோமுங்க. அது கத்தி ரெடி பண்ணுறது இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி போட்டு அது ஒரு வாரம் ஆகி போச்சுங்க. பார்த்திங்கன்னா ஏதோ வெற்றிகரமாக கத்தி ரெடி பண்ணி மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. இது நறுக்கி போட்டால் தாங்க திங்குது, இல்லைன்னா எல்லாம் கழிச்சு விட்டுருவீங்க. அப்புறம் பாயத்தையும் கொண்டு வந்து குப்பைத்தட்டிலேயே போடுறதுக்கு யாருக்குங்க வெட்டப்பாடு. பாய் ஒரு செம கொண்டு வந்தாங்கன்னா பாய் செம கொண்டு குப்பைத்தட்டில் கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் திங்க மாட்டேங்குதுங்க. இல்லை பல்லுக்கு நோகா திங்கோன்னு நினைக்கிறீங்க. நாம் என்ன தான் பண்ணுறது. சரி நீ நறுக்கி போடுற அப்புறம் பல்லுக்கு நோகா திம்பியாமல் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நறுக்கி போட்டுக்கிறோங்க. இதுவும் ஒரு நல்லது தாங்க. நறுக்கி போட்டோம்னா மாடு ஈஸியாக தின்னுக்குங்க, கழிக்காது. அப்புறம் நம்மளுக்கு தீவனமும் அளவாக இருந்தால் சரி. அப்புறம் அது செரிக்கிறக்காக சீக்கிரம் செரிச்சுக்குங்க. அசை போடுறதுக்கு நேரம் இருக்குங்க. நான் முழுசாக போட்டோம்னா அதை போட்டு அசை போட்டு கிடக்குங்க. இது தின்னுச்சுன்னா சீக்கிரம் தின்னு போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குங்க. ரெஸ்ட் எடுக்கிற போது நல்லா ஜீரணமாயிக்கு. துணி எண்ணெங்க எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் இதெல்லாம் வலித்து போசியில் வலித்து வச்சிடணுங்க. மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கு இன்னும் பறி வேறு வாங்கலைங்க. பறியாக இருந்தால் சௌரியமுங்க. இது நீ இப்படின்னா தள்ளி விட்டுருது. நாம் இங்கே தீனி வலிக்கவே இங்கே நம்ம பாய்ஸ் கத்துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஒன்றைங்கான அப்படின்னு சொல்லி போட்டு அது ஒரு பக்கம் கற்றுதுங்க. இந்த ஆரைத்தான் பார்க்குறது. இங்கே கண்ணுக்குட்டி பார்த்தீங்க என்னைய அவுத்துடுங்க பாலுக்கு அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்குதுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மசால் பயிர் கொண்டு வந்தோம்லங்க. மசால் பயிர்னால் சூப்பர் நேப்பிடுங்க. அதுவும் 2 செம்ம கொண்டு வந்தோம்ங்க. அதையும் கொண்டாந்து மறுபடியும் அரைச்சி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா முதல் மக்காச்சோள தட்டு வச்சுருந்தோம்ங்க. அதை வெட்டி ஒரு ஓசி வச்சுட்டோம்னா இது மறுபடியும் 2வது ஓசி வைக்கிறது சரியாக இருக்குங்க. அதனால் வெட்டி வச்சுட்டுக்கிறோங்க. தீனம் வெட்டியாச்சு. நீ என்னங்க எல்லாம் மாட்டெல்லாம் பிடிச்சி தாளியில் கட்டி தண்ணி காட்டணுங்க. நல்ல நாள்லேயே மாடுகளும் தண்ணி குடிக்காது. இது பார்த்திங்கன்னா எல்லாம் மழையில் நனைஞ்சிட்டு கிடக்குது. இது எப்படி குடிக்குமே என்னன்னு தெரியலிங்க. சரி எப்படியோ காட்டலாங்க. தவிடு அஞ்சாறு அதிகமாக போட்டு காட்டுறது தாங்க. இந்த அம்மனிக்கு ஒவ்வொரு ஆள் வெயிலையே தண்ணி குடிக்காதுங்க. இது இன்றைக்கி மழையில் நனைஞ்சிட்டு இதுக்கு சீர்வான்றக்கு ஒரு ஆள் வேணுங்க. சும்மா முக்குளி போடுங்க இது குடிக்கிறதுக்கு. நாம என்னடா பண்ணுறது, குடிக்கலிங்கன்னா அப்புறம் பாலுக்கு கம்மியாக கறக்குங்க. அதுக்கு வேண்டி ஏதோ ஒன்று உப்பு போட்டு மாவு வஞ்சாக இருந்தால் போட்டு குடிக்க வைக்கணுங்க. கொஞ்சம் ருசி இல்லைங்க, மூஞ்சி பார்க்குங்க. சரி நீ குடிச்சிட்டேருன்னு சொல்லி போட்டு நான் சாணி வலிக்க கிளம்பிட்டுனுங்க. இந்த மழையை கூட தூக்கி அக்கிட்ட வச்சிடலாமாட்டிருக்கு. இந்த மழை காலத்தில் சாணி வலிக்க முடியாதுங்க. எல்லாம் கசன்னு எல்லாம் கூலாட்டு பண்ணி வச்சுருங்க. அதை வலிச்செல்லாம் கொட்டுறக்குள்ளே ஒருபாடு நேரம் ஆகிக்குதுங்க. சரி என்ன பண்ணுறதுங்க, என்ன வலிச்சு கொட்டித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அதையும் கொட்டிட்டுங்க. அடுத்தது இன்றைக்கி நேரத்துலேயே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எப்போம்மா 6:30 7 மணிக்கு தான் கறப்பேன். சரி நம்ம வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி போட்டு இன்றைக்கி நேரத்துலேயே பால் கறக்குறோங்க. அது பார்த்திங்கன்னா குளிருக்கு நடுங்கிட்டு கிடக்குது. நான் அது நினைக்குங்க, அதாவது நானே குளிருக்கு நடுங்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து பாலுக்கு நில்லு, அங்கே நில்லு, இங்கே நில்லுங்கிறேன். அதுவுமே நிற்க மாட்டேங்குதுங்க. எப்போ நிற்கிறத நிற்கவே மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஒரு படி பால் கறக்கிறதுக்குள்ளே அது என்ன ஆட்டம் கட்டுதுங்க. அதையும் சொல்கிறதுக்கு இல்லை, மழையில் நனைஞ்சிட்டு அதே எப்படின்னு குறுகிட்டு கிடக்குதுங்க. அது நில்லுன்னா என்ன பண்ணுங்க. அது சரி எப்படியோ அப்படி இப்படின்னு தள்ளி கிள்ளி நிற்க வச்சிட்டோம்ங்க.
அப்புறம் ஏதோ பால் அந்த ஒரு பாலையும் கறந்து அதுக்குள்ளே மழை பார்த்தீங்கன்னா கொசுன்னு தூரிகிட்டே இருக்குதுங்க. நின்ன பாட்டையும் காணோம், பேஞ்ச பாட்டையும் காணுங்க. அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துட்டு இன்னும் 2 மாடு கறக்கணுங்க. இது வத்த கறவைங்க, என்ன ஒரு படி 1.5 படி கறக்குங்க. இந்த மாட்டு பாலால் தாங்க நம்ம ஆட்டுக்குட்டீஸ் எல்லாம் வளர்ந்ததுங்க. இதை வச்சு தான் வளர்ந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ அப்பளையாந்து கேட்டு கிடந்திய அப்படின்ட்டு இதையும் அவுத்து விட்டாச்சுங்க. பாலுக்கு முட்டான் சவாரி ஓடுதுங்க மாட்டு கேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பிடிச்சி கட்டி போட்டு இதையும் கறக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த மாடு கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாடு கறந்துக்கலாங்க. இது கறக்கிறதுக்குள்ளே கையே செத்து போகுங்க, கை வலி பிடிச்சிக்குது. அப்புறம் எல்லாம் கறந்து போட்டுங்க. அடுத்து கேஜ் வீல் இருக்குதுங்க, அதையெல்லாம் மாடு கட்டுறதுக்கு அங்கங்கே நகர்த்தி கட்டிக்கிறேங்க. எதோ இது இருந்தங்காட்டி பரவாயில்ல, அங்கங்கே எங்கே மேடுக்குதோ அது கட்டிக்கலாம். மழை காலத்தில் இது ஒரு பிரச்சனைங்க, எங்கே கட்டினாலும் வதியாகி போகுதுங்க. என்ன தான் பண்ணுறது, நம்மளுக்கே பாடாக்குதுங்க மழைக்குள்ளே அதை நிறுத்திக்கிட்டு. அப்புறம் நம்ம கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து தண்ணி குட்டங்க. அது வேணால் மாட்டுக்கு இதை விட இது நல்லா குடிக்குங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்டை கட்டிடுச்சு. அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டிக்கு எல்லாம் பால் கட்டணும், அது ஒரு பக்கம் வேலுன்னு கத்தியே இருக்குது. அப்புறம் அதையெல்லாம் திறந்து விட்டுங்க, ஒவ்வொன்றா பாலை காட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. இல்லை பாலுக்கு பறக்குது. ஒரு குட்டிக்காக மாற்றி பால் காட்டுறதுக்குள்ளே பிறந்தா கண்டு போகுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் குட்டிக்கு செவலின்னு வைக்க சொன்னாங்க, வச்சுட்டோமுங்க. அடுத்தது 6ஆம் நம்பர் குட்டிக்கு ராக்கின்னு வைக்க சொன்னாங்க, அதுக்கும் வச்சுட்டோமுங்க. பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே மொஞ்சுதுங்க, சும்மா நம்மளையே தள்ளி போட்டு மாதிரி இருக்குதாக்கிட்ட. அப்புறம் எப்படியும் காட்டித்தானே ஆகணும். இதுதாங்க நம்ம பொழுதோட நேர வேலைகள்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.